எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சபாநாயகர் என்ற பதவியினுடைய ஜனநாயகத்தின் மீது அவர் வைத்திருந்த மிகப்பெரிய அளப்பரிய பெருமை என்ன என்றால், விதிகளை மதித்தார், சட்டமன்ற மாண்பினை காப்பாற்றினார் என்பது இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். பேரவையில் ஒரு விவாதம் வருகிறது. என்ன என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கோர்ட்டிலே ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவு, முதலமைச்சர் ஆஜராக வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு. அது ஒரு பெரிய புயலை கிளப்புகிறது. இந்திய நாடு முழுவதும் ரொம்ப உன்னிப்பாக பார்த்து வருகிற ஒரு வழக்கு. அந்த வழக்கில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆஜராக வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு நீதிமன்றங்களுக்கும் சட்டப்பேரவைக்கும் இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவர் சொன்னார், முதலமைச்சரை கோர்ட் அழைப்பதை நான் நிராகரிக்கிறேன், அவர் அங்கே போக தேவையில்லை என்று சட்டப்பேரவையினுடைய மாண்பை காத்தவர் பெரியவர் ராஜாராம். அது இந்திய நாடு முழுவதும் அவர் அளித்த அந்த தீர்ப்பு எல்லா பேரவைகளிலும் ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வரலாறும் அவருக்கு இருக்கிறது. ஆக மனதிற்கு பட்டதை தெளிவாக துணிந்து சொல்லக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றிருந்தார். ரொம்ப குழந்தை மனசு. வெளியில வந்து பெரிய தலைவர் எல்லாரோடும் பழகினார் நினைப்பீர்கள். ஆனால் எவ்வளவு வாஞ்சையோடு எங்களை போன்ற இளைஞர்களிடம் பழகினார். அவங்க சிஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து அவரை காட்ட ரொம்ப எங்கள்தான் ரொம்ப அன்பாக பேசி அந்த நாட்களை அவருடைய தங்கை என்று நான் கருதுகின்றேன். சுலோச்சனா மேடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த குடும்பம் வந்து போய் பேசினாலே நாம் அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினராக ஆகிவிடக்கூடிய அளவிற்கு ஒரு குடும்ப பாசத்தோடு அந்த பழகிய நாட்கள் நான் நினைத்து பார்க்கின்றேன். பதவி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதருக்கு பதவி வருவது பெரிய விஷயம் அல்ல, அந்த பதவிக்கு மரியாதை சேர்ப்பதுதான் பெரிய விஷயம். யாராவது ஒரே காலகட்டத்திலே தந்தை பெரியாருடைய கரம் பிடித்து இந்த கையில ராஜாஜியுடைய கரத்தையும் பிடித்த ஒரே தலைவர், மாபெரும் தலைவர் என்றால் அவர்தான். இந்த கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மாபெரும் ஆளுமை பொறுப்போடு இருக்கிற அவர் ராஜாஜிக்கு சிலை வைப்பதற்கு சேலத்திலே தீர்மானம் போட்டு சிலை வைத்தார் என்றால் அதற்குரிய ஆளுமை அவரிடம்தான் இருந்தது. அதைத்தான் வந்து இந்திய நாடு முழுவதும் இருக்கிற எல்லா தலைவர்களும் நேசிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு அவர் உயர்த்தியது என்றால் அந்த சிறந்த பண்புகளுக்கு இலக்கணமாக இருந்தார். ஒரு காலகட்டம் வரைக்கும் எதிர்கட்சிகளை பார்த்தால் திருமணத்துக்கு போவதும் பேசிக்கொள்வதும் அன்பாக நலம் விசாரித்துக் கொள்வதும் ரொம்ப சாதாரணமாக இருந்த விஷயம். அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 80ஆம் ஆண்டு விமான நிலையத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். பெரியவர் ஐயா மாப்போசி அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள், மூத்தமிழஞ்சர் கலைஞர் இருக்கிறார். அப்போ வந்து மாப்போசி ஐயா என்னை பார்த்து கேட்டார், எப்பா தேர்தல் நேரத்தில் கால் அடிபட்டதே எப்படி இருக்கிறது இப்போது என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நன்றாக இருக்கிறது, ஆனால் கால் ஒரு 1/2 இன்ச்சு இடது கால் குறைந்து விட்டது, அதை வந்து அந்த செருப்பிலே கொஞ்சம் அதிகமாக வைத்து நான் போட்டு சமாளிக்கிறேன் என்று சொன்னேன். உடனே பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த கலைஞர் சொன்னாரே, கால் குறைந்தாலும் பரவாயில்லை, ஓட்டு குறையக்கூடாது என்று வேலை செய்தார் அல்லவா என்று சொன்னார். இப்ப நான் இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், எவ்வளவு, அதாவது எந்த கட்சி மாற்று கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு அன்போடு பழகிய நாட்கள் நினைத்து பார்க்கிறேன். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, தலைவருடைய மறைவுக்கு பிறகு, எதிர்கட்சியை சேர்ந்த பஸ்ல வந்து பக்க சீட்ல உட்கார்ந்தா வேற சீட்டுக்கு போய் உட்கார்ந்தால் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பயந்து நடுங்கிய காலங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே வந்தது. அந்த திருமணத்தில் போய் நல விசாரிப்பதற்கு அவர் கையை கொடுக்க வருகிறார் என்றால் கையை இப்படி இழுத்து கொண்டு ஓடிய காலமும் இருந்தது. ஆனால் பெரியவர் ராஜாராம் காலத்தில் நான் பார்க்கிறேன், புரட்சித் தலைவர் காலத்தில் நான் பார்க்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் நீயும் மனிதன் நானும் மனிதன், மனித நேயத்தோடு கரங்களை பிடிக்கிற ஒரு காலமாக அது இருந்ததை நான் நன்றியோடு எண்ணி பார்க்கின்றேன். இன்றைய தலைமுறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இங்கே நிறைய இளைஞர்களின் தமிழ்நாட்டில் இருக்கிறார். பாலிடிக்ஸ் சோசியல் மீடியாவில் மட்டும் பார்க்காதீங்க. பாலிடிக்ஸ் என்பது ஒரு ட்வீட் அல்ல, பாலிடிக்ஸ் என்பது ஒரு போஸ்ட் அல்ல, பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஸ்பீச் மட்டுமல்ல. பாலிடிக்ஸ் என்பது மக்கள் வாழ்க்கையோடு தொடர்புடையது. ஒரு தெருவில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு கிராமத்தில் குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் கல்வி பிரச்சனை இருக்கலாம், ஒரு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படலாம், ஒரு விவசாயிக்கு உதவுகின்ற கரம் தேவைப்படும். அவருடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் அரசியல். பெரியவர் ராஜாராம் போன்ற முன்னோடிகள் வாழ்க்கையை படிக்கும்போது அந்த கமிட்மெண்ட்டை தான் நான் பார்க்கின்றேன். அவருடைய நினைவு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்று நான் கருதுகின்றேன். இன்று இந்த விழாவில் பல பெரியவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தலைவர்கள் இருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், பல்வேறு அரசியல் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏனென்றால் ஒரு நல்ல மனிதரை நினைவு கூறும்போது அரசியல் எல்லைகள் சிறிது நேரம் மறைந்து போகின்றன. நாம் அனைவரும் ஒரு விஷயத்துக்காக இருக்கிறோம், பெரியவர்களுடைய நினைவை போற்றுவதற்காக. இதுவே அவருடைய வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய ரெகக்னிஷன் என்று நான் கருதுகிறேன்.
குடும்பத்தினருக்கு நான் ஒரு பாராட்டை சொல்ல வேண்டும். இத்தகைய நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்காக உழைத்த அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக அவருடைய மகன் ராஜசேகர் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கிற குடும்பத்தினருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரியவரின் நினைவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது ஒரு பெரிய பணி. சென்ற நூற்றாண்டில் இப்படி இருந்தார்கள் என்று சொல்வதும் இந்த நூற்றாண்டு இளைஞர்களுக்கு அடிப்படை தேவையான பாடம் என்று நான் கருதுகின்றேன். இன்று வெளியிடப்படும் நூற்றாண்டு விழா மலர் வெளியிட்டிருக்கிற புத்தகம் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு வேல்யூபிள் டாக்குமெண்டாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதேபோல் இந்த விழாவோடு தொடர்புடைய வெளியீடுகளும் பெரியவர் அவர்களின் அரசியல் வாழ்க்கையை இன்றைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துகிற வழி என்று நான் கருதுகின்றேன். ஸ்பீக்கராக எனது வணக்கம். இறுதியாக ஒரு பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் ஒரு வணக்கத்தை நான் அவருக்கு செலுத்த விரும்புகிறேன். பெரியவர் ராஜாராம் ஐயா அவர்களே, நீங்கள் வகித்த பொறுப்பில் இன்று நான் இருக்கிறேன். நீங்கள் நடந்த பாதையில் நான் நடக்கிறேன். நீங்கள் விட்டு சென்ற மரபை நான் மதிக்கிறேன். நான் ஒரு சட்டமன்றத்தின் மாண்பையும் ஜனநாயகத்தின் மரியாதையும் உறுப்பினரின் உரிமைகளையும் காப்பது என்னுடைய கடமை என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த கடமையை செய்யும் போது உங்களை போன்ற முன்னோர்களின் பணியை நான் நினைத்துக் கொள்வேன். நிறைவாக, ஒரு மனிதர் பிறக்கிறார், வாழ்கிறார், பணியாற்றுகிறார். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டே செல்கிறார். ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாக மாறுவதில்லை. மக்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் வரலாறாகாது. பெரியவர் ராஜாராமரின் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு அமைச்சர், அவர் ஒரு சபாநாயகர். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அவர் காலத்தின் சாட்சியாக வாழ்ந்தவர். அவருடைய நூற்றாண்டு விழா இன்று நடைபெறுவது அவருடைய பிறந்த நாளை மட்டும் கொண்டாடுவதற்காக அல்ல, அவருடைய வேல்யூஸ் நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய பொது வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக, எடுத்து சொல்வதற்காக, அவருடைய அரசியல் பயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்காக இந்த நூற்றாண்டு விழா இன்னும் பல ஆண்டுகள் அவருடைய நினைவை நிலைத்திருக்க செய்யட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர் திரு பெரியவர் ராஜாராம் அவர்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும். அவருடைய நினைவு நம்மை வழிநடத்தட்டும். வாழ்க ஜனநாயகம், வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.